360 டிவி சேனல் நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆங்கில ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்தினுடைய முதல் மாதமாக ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். அவரும் சனி குரு இந்த 2 நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறார். முதல்ல குரு பகவானுடைய அனுகூலத்தால் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது, இருக்குது, அதனால் எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கெல்லாம் நன்மை உண்டு. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வருவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்குமே வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல வழக்கம் போல் அஷ்டம சனி சுக்கிரன் இருக்கார். இந்த சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வராத பணங்கள் எது இருக்கோ கண்டிப்பாக வரும். ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது ரொம்ப நாளாக எனக்கு அரியர்ஸ் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு டிவிடெண்ட் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது, இதையெல்லாம் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதற்கு தந்த செலவுகளும் உண்டு. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்காங்க. இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் பணம் காசு கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய குறைவு. அதனால் கொடுக்கறதுல கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பழைய கடன் அடைப்பதற்கு புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆக நன்மை ஒரு பக்கம் தீமை ரெண்டுமே இந்த மாதத்தில் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையும் தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அவர் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பிளானிங் என்ன, எய்ம் என்ன, உங்களுடைய மோட்டிவ் என்ன, அதை நீங்கள் இப்போயே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க. நிறைய தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிறைய தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக வெற்றிகரமாக அமையும். நான் ரொம்ப நாளாக ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், நடக்குமான்னா நடக்கும். நீங்கள் தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அத்தனை விதமான நீங்கள் இது தகவல்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டாரம் அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் என்பது மார்கழியும் தையும் கலந்த தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய மாதங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் வீடு மாற்றம் உங்களுக்கு இருக்குது, இடமாற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, என்னுடைய சொத்து நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சொத்துக்கள் வெளியே போவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்தை கேது இருந்துக்கிட்டே இருக்கார். ஸோ உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி என்பது எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது,
அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு கிரானிக்காக நோய் இருக்குது, நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன், எதுலேயுமே குணமாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நோயினுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். ட்ரேடிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நார்மல் இருக்கக்கூடிய பணத்தை ரொட்டேஷன் பண்ணிட்டு வந்தால் போதுமானது. நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பெருசாக கவர்மெண்ட்டால் நமக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இல்லை. பட் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு, இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு, இன்சென்டிவ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். முதல்ல என்ன சொன்னேன், கடன் குறையும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் கடன் கேட்டால் கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த 2 டிஃப்ரென்ஸையும் கவனிச்சுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணி அதுக்காக ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் வேலையில் நான் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நான் போனஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன், என்னுடைய வேலை வாய்ப்புகளில் கிடைக்கலைங்கிறவங்களுக்கும் போனஸ் உண்டு. அது மட்டும் இல்லை, வேலையில் யாரெல்லாம் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தில் வேலையில் யாரெல்லாம் வேலையின் நிமித்தமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறது அல்லது அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரிக்கோ ட்ரை பண்ணலாமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கம்பெனி மாறலாம். வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ்மே நல்லா தான் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நன்மையாகத்தான் இருக்கும். பார்ட்னர் லாபம் அடைவார், ஆனாலும் நீங்கள் 2 பேருமே நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. அதுலேயும் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன். தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இந்த மாதம் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதத்தில் லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்கள் விஷயத்தில் கவனம். அவர்களால் நமக்கு பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்காங்க. எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காலோ பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் இருக்காரோ அவரை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க. இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.